Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihil qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. In uridu illa al-islah mastata'tu wa ma tawfiqi illa billah. Alayhi tawakkaltu wa ilayhi unib. قال النبي صلى الله عليه وسلم من سكت سلم ومن سلم نجا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் கருணையினால் நாமெல்லாம் நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறோம். ரமதான் மாதத்தினுடைய ஃபர்தான நோன்பை நோற்றிருக்கிறோம். நம்மிலே ஆண்களும் நோன்பு நோற்றிருக்கிறோம், பெண்களும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். நம்மிலே சின்ன ஜிருசுகளும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். வீட்டிலே துவண்டு போய் நமது சின்ன சிறுமிகளும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். வயோதிக பெரியவர்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். குடுகுடு கிழவர்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணைகள். அவனே ஒரு சட்டத்தை நமக்கு பாஸ் பண்ணி, பிறகு அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான சக்தியும் தௌஃபீக்கையும் அவனே நமக்கு நல்கி, பிறகு இதை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொல்லி அதை கபூல் செய்து, நான் இதற்காக கூலி தருகிறேன் என்று சுவனத்தை தந்து, இல்லை இல்லை சுவனம் அல்ல, சுவனத்தினுடைய அரசனாக இருக்கும் என்னையே தருகிறேன் என்று அவன் தன்னையே தருதல் என்பது அது அவனுடைய மாபெரும் கருணை தான். எந்த உம்மத்துக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பை இந்த உம்மத்துக்கு எல்லாம் வழங்கி இருக்கிறான். அப்படி என்றால் இந்த நோன்பு எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நோன்பு என்றாலே பசித்திருப்பது மட்டுமல்ல, சாப்பிடாமல் இருப்பதோ, குடிக்காமல் இருப்பதோ, பருகாமல் இருப்பதோ இது மட்டுமல்ல. நோன்பு வைத்தல் என்பது வெறும் வயிற்று நோன்பல்ல. ஒரு காலம் இருந்தது, அந்த உம்மத்துக்கான நோன்பு வாய் பேசா நோன்பாக இருந்தது. ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது, நீங்கள் அமைதியாக இருங்கள், உங்களுக்கு ஒரு குழந்தையை நான் நிச்சயம் தருவேன், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்று சொன்னபோது அதன் அடையாளம் என்ன என்று கேட்பார்கள். கால ரப்பி ஜஅல்லி ஆயா, கால ஆயத்துக அல்லா துகல்லிமன் நாஸ ஸலாஸத அய்யாமின் இல்லா ரம்ஸா. உங்களால வாய் பேச முடியாம போயிரும், பேச மாட்டீங்க 3 நாளைக்கு, வெறும் இஷாரா தான், கைகளை கொண்டு சைகனை செய்வீர்கள், அதுதான் அடையாளம் என்றெல்லாம் சொல்கிறார்.
ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா ஃபஇம்மா தரஇன்ன மினல் பஷரி அஹதன் ஃபகூலி இன்னி நதர்து லக மாஃபி இன்னி நதர்து லக, நான் நேர்ச்சை செய்திருக்கிறேன் என்று ஒரு இடத்திலேயும், பிறகு அந்த குழந்தையை பற்றி யாரேனும் விசாரித்தால் நான் பேசா நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார். நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன், எந்த ஆண்களிடத்திலும் எந்த மனிதர்களிடத்திலும் நான் ஜவாப் சொல்ல மாட்டேன், பேசா நோன்பு. ஆனால் அல்லாஹ் நமக்கு அப்படியெல்லாம் வைக்கவில்லை. எவ்வளவு அழகாக பேசிக் கொண்டிருக்கிறோம். வெறும் வயிற்று பசிக்கான நோன்பு என்று மட்டும் நாம் நினைத்திடக் கூடாது என்பதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன். நோன்பு என்றாலே வெறும் வயிற்றுக்கு மட்டும் உண்டான நோன்பு அல்ல. நம்முடைய திமாகிலிருந்து நம்முடைய அறிவு இருக்கல்லவா, மூளை, அந்த மூளையிலிருந்து அனைத்துமே நோன்பு நோக்க வேண்டும். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நமது மூளை நோன்பு வைத்திருக்கிறதா? நமது 2 கண்களும் நோன்பு வைத்திருக்கிறதா? நமது 2 காதுகளும் நோன்பிலே இருக்கிறதா? நமது வாய் நோன்பிலே இருக்கிறதா? நாவு நோன்பிலே இருக்கிறதா? நமது உள்ளம் நோன்பு வைத்திருக்கிறதா? நமது மறைவிடம் நோன்பு வைத்திருக்கிறதா? நம்முடைய 2 கை கால்களும் நோன்பு வைத்திருக்கிறதா? இதையெல்லாம் சிந்திக்கணும். ஏனென்றால் வெறும் வயிற்று பசியை அடக்குவது மட்டும் நோன்பல்ல. நாம் அதைத்தான் நினைத்திருக்கிறோம். பசித்திருக்க வேண்டும், நோன்பு திற என்றால் திறந்து விட வேண்டும். பிறகு எப்பொழுதும் போல கண்கள் அலைபாய்கிறது, காதுகள் அலைபாய்கிறது, உள்ளம் அலைபாய்கிறது, உள்ளத்தில் தோன்றியதையெல்லாம் பேசி திரிகிறோம். பிறகு கேட்டால் நான் நோன்பாளி என்கிறோம். அந்த நோன்பு நோன்பல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. ஒரு டீல் வச்சுக்கலாம். அல்லாஹ் சொல்றான், நான் முஃமின்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே ஒரு டீல் வைத்துக் கொண்டேன், கொடுக்கல் வாங்கல். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஒன்றை கொடுங்கள், நானும் ஒன்றை தருகிறேன். நீங்கள் தர வேண்டியது என்ன? உங்களது ஆன்மாவையும் நீங்கள் சம்பாதித்து வைத்த செல்வங்களையும் அப்படிக்கற்றதாக, எந்த குறையும் இல்லாததாக, அந்த நஃப்ஸை பாக்கீஸாவாக, பரிசுத்தமான ஆன்மாவாக, பரிசுத்தமான ரூஹாக, உங்களது பணத்தை பரிசுத்தமான பணமாக என்னிடத்தில் நீங்கள் தந்தால் அவர்களுக்கு நான் சுவனத்தை தருவேன். அந்த சுவனத்திலும் எந்த குறையும் இருக்காது. எந்த குறையும் இல்லாத சுவனத்தை நீங்கள் பெறும்போது எந்த குறையும் இல்லாத நஃப்ஸை அல்லவா என்னிடத்தில் தர வேண்டும். எந்த குறையும் இல்லாத சுவனத்தை உங்களுக்கு நான் தரும்போது அதற்கு பகரமாக உங்களிடத்தில் நான் கேட்பது என்ன? உங்களது நஃப்ஸையும் உங்களது மாலையும் கேட்கிறேன். இந்த 2ஐயும் நீங்கள் எனக்கு தரும்போது அதில் எந்த குறையும் இல்லாமல் தர வேண்டும். ஒரு கிலோ ஆப்பிள் போடுபா இருக்கிறோம். அவர் ஆப்பிளை போடுகிற நேரத்தில் அந்த ஆப்பிள் வேணாம், அதுல கொஞ்சம் நசுங்கி இருக்குது, உடனே அதை எடுத்து வச்சோம். திரும்ப இன்னொரு ஆப்பிள் பண்ணும், அந்த ஆப்பிள் வேணாம்னு சொல்றீங்க, அந்த ஆப்பிள் கொஞ்சம் பின்னால கரையா இருக்குது, அது வேணும், உடனே அதையும் எடுத்து இன்னொரு ஆப்பிள் அதுக்காக அப்படியே தனியா ஸ்டாக்ல வச்சிருப்போம். மாத்தி மாத்தி போடுறதுக்குன்னு ஒரு 10 ஆப்பிளை தனியா வச்சிருப்போம். இன்னொரு ஆப்பிள் எடுத்து, நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஆப்பிள் வேணான்னு சொல்றேன். அந்த ஆப்பிள் வேணாம், அது வெளியில பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், உள்ள அறுத்தம்னா உள்ள கலர் மாறி கிடக்கும், வேணாம் எனக்கு. என்கிட்ட இருக்கிற எல்லா ஆப்பிளுமே இப்படித்தான் இருக்குது. நீ என்ன சும்மாவா தர்ற? என்னிடத்தில் காசை வாங்கி கொண்டு தருகிறாய், பிறகு நல்ல பொருளை கொடுத்தால் என்ன? இந்த உலகத்திலே மனிதன் எவ்வளவு கவனமாக இருக்க. அல்லாஹ்வும் அப்படித்தான் சொல்லுகிறான், சுவனத்தை உனக்கு தருகிறேனே, உனது நஃப்ஸிலே இவ்வளவு காயங்கள் உள்ள, இவ்வளவு அழுக்குள்ள நஃப்ஸை என்னிடத்தில் தந்தால், இவ்வளவு அழுக்குள்ள ரூஹை என்னிடத்தில் தந்தால் நான் கபூல் செய்வேனா? நான் சுத்தமானதை தருகிற போது நீயும் சுத்தமானதை எனக்கு தான். அந்த காசு பணம் ஹலாலான பணமாக இருக்க வேண்டும், ஹலாலான முறையில் ஈட்டியதாக இருக்க வேண்டும்.
அதிலே வட்டிகள் கலந்திருக்க கூடாது, பிறரை துன்புறுத்தி வாங்கிய பணமாக இருக்கக்கூடாது, பிறருடைய உள்ளத்தை புண்படுத்தி வாங்கிய பணமாக இருக்கக்கூடாது, அடுத்தவரின் பணத்தை களவாடியதாக இருக்கக்கூடாது, சூறையாடியதாக இருக்கக்கூடாது, ஏமாற்றியதாக இருக்கக்கூடாது, ஏற்று பிழைத்ததாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒன்றை எனக்கு தான். நீ அவ்வளவு சுத்தமான பணத்தை எனக்கு தரும்போது, அவ்வளவு சுத்தமான ரூஹை என்னிடத்தில் தரும்போது, அதற்கு பகரமாக எந்த குறைகளும் இல்லாத சுவனத்தை நான் உனக்கு தருகிறேன். இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, அவர்களுக்கு சுவனம் உண்டு என்கிறார். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய ஹுக்மை ஏற்று நாம் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய திமாக் அறிவு நோன்பு நோக்க வேண்டும். அது என்ன? இந்த திமாகிலே, இந்த மூளையிலே, நோன்பு நோட்ட நிலையிலே எந்த அசிங்கமான சிந்தனைகளும் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த அசிங்கமான சிந்தனைகள் வரக்கூடாது, யாரை பற்றிய கெட்ட எண்ணங்களும் வரக்கூடாது, யாரை பற்றிய தாழ்வான எண்ணங்கள் வரக்கூடாது, எவருக்கும் துன்புறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வரக்கூடாது, யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வரக்கூடாது, எவரை பற்றிய விமர்சனமும் நம்முடைய சிந்தனையிலே வரக்கூடாது. அறிவை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அக்கல் இருக்கல்லவா, அதுதான் அவ்வளவு ஹல்க், அதுதான் முதல் படைப்பு. அல்லாஹ் படைத்தான் அறிவை, அறிவை முதலில் படைத்தான். இன்னும் சொல்ல போனால் அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அறிவுக்கு அவ்வளவு ரசூல் என்று பெயர் இருக்கு. ரசூல்மார்கள் வருவதற்கு முன்பாக அவனை வழிநடத்துவது எந்த ரசூல்? அறிவு என்கிற ரசூல், திமாக் என்கிற ரசூல் தான் அவனை வழிநடத்துகிறார். அவன் எந்த நபியையும் பார்க்கவில்லை, எந்த வேதங்களையும் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட இடத்தில் அவன் இருக்கிறான் என்றால் அவனுக்கும் நாளைக்கு கியாமத் நாளையிலே கேள்வி கணக்கு உண்டா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டபோது உண்டு என்றார்கள். யார சொல்லமா? எந்த நபியுமே போகவில்லையே, எந்த ரசூலும் போகவில்லை, எந்த வேதமும் அவனுக்கு கிடைக்கவில்லையே, பிறகு அவனுக்கு என்ன கேள்வி? நபி அவர்கள் சொன்னார்கள், எதுவுமே போகவில்லை என்றாலும் அவனுக்கு அறிவு என்கிற ரசூல் அவனிடத்தில் இருக்கல்லவா. அந்த அறிவுக்கு பெயர் என்ன? அவ்வளவு ரசூல், முதல் ரசூல். அல்லாஹ் முதலில் அதைத்தான் படைத்தான். அவ்வளவு ஹல்க், அந்த அறிவை படைத்தான், திமாகை படைத்தான். படைத்து சொன்னான், அந்த அக்கலை பார்த்து சொன்னான், யார் நீ என்று கேட்டான். நீ யார் அப்படின்னு. நான் யார், நீ யார்? கேள்வி முதல் அதைத்தான் வைத்தான். உடனே அது என்ன பதில் சொன்னது? அன அன அந்த அந்த, நீ நீதான், நான் நான் தான். இந்த அறிவுக்கு என்னைக்குமே கொஞ்சம் அடங்காத தன்மை இருக்கும், கொஞ்சம் அது இருக்கும். அதுல இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருந்தாங்கன்னா, கொஞ்சம் விவரம் கூடுதலா இருந்தா அனைவரையுமே விவரம் கிட்டவங்களா நினைப்பான். தனக்கு கொஞ்சம் அறிவு ஷார்ப்பா இருந்துட்டா போதும், மற்ற எல்லாரையுமே அறிவு குறைந்தவர்களாக பார்ப்பார். இந்த அறிவுக்கே உள்ள அந்த ஒரு தக்கப்பூர், அந்த அறிவு சொன்னது அல்லாஹ்வை பார்த்த ஹதீஸிலே பதிவானதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன அன அந்த அந்த, நான் நான் தான், நீ நீ தான் இருச்சு. உடனே அல்லாஹ் சொன்னா, அப்படியா, என்னால போட்டு, என்னால போ, என்னால வராத, பக்கத்துல வராத. பட்டினி போட்டான். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் அதை நோன்பிருக்க வைத்தான் என்று வருகிறது. அல்லாஹ் அதை பட்டினி போட்டான், அதை நோன்பிருக்க வைத்தான். அல்லாஹ் அதை கண்டுகொள்ளவே இல்லை. பிறகு கொஞ்ச காலம் பட்டினியிலே அது காய்ந்த பிறகு மீண்டும் அதனிடத்திலே கேட்டான், மன் அந்த, நீ யார்? மன் அன, நான் யார்? உடனே அந்த அறிவு சொன்னது, நீதான் என்னை படைத்த ரப்பு, நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன் என்றது. இப்பொழுது முன்னால் வா, முன்னாலே வந்தது. பின்னாலே போ, பின்னால் போனது. உட்கார், உட்கார்ந்தது. எழுந்துரு, எழுந்தது. இந்த அறிவை அடக்குவதற்கு பசிதான், பசியும் பட்டினியும் போடுவதுதான் இந்த அறிவை மட்டுப்படுத்தும் என்று அல்லாஹ் ஆரம்பத்திலேயே செய்து காட்டினான். அப்படிப்பட்ட அந்த அறிவு ஏற்கனவே நோன்பு வைத்த அறிவுதான், ஏற்கனவே ரோசா ரக்காகுவா, இந்த அறிவு ஏற்கனவே நோன்பு வைத்து இருக்கிறது. ஆனால் இன்று நோன்பு வைக்க மறுக்கிறது.
வெறும் சாப்பாட்டை நிறுத்தி விட்டால் நோன்பாகி விடுமா? நமது அறிவும் நோன்பு நோக்க வேண்டும். இந்த அறிவிலே கெட்ட எண்ணங்கள் வராமல் பாதுகாக்க, யாருக்கும் கெடுதல் நினைக்காத அறிவாக இந்த அறிவை நமது கண்ட்ரோலில் வைத்திருக்கணும். நினைத்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதோ இன்னும் சற்று நேரத்தில் ஒருவர் இந்த இடத்தை கடப்பார். மஸ்ஜித் நபவியிலே சஹாபிகள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிற இடத்திலே வைத்து சொல்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்திலே இந்த இடத்தை ஒருவர் கடப்பார், அவர் சுவனவாதி என்றார்கள். உடனே நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம் அவர் யாராக இருக்கும் என்று. சிறிது நேரத்திலே அந்த இடத்தை ஒருவர் கடந்தார். நான் அவருக்கு பின்னாலேயே போனேன். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற நபி தோழர் சொல்கிறார், நான் அவருக்கு பின்னாலேயே போனேன். எங்கே வருகிறாய் என்று கேட்டார். இல்லை, உங்களிடத்தில் நான் விருந்தாளியாக தங்கப் போகிறேன் என்று. அரபிகளிடத்திலே ஒரு வழக்கம் இருக்கிறது, விருந்தாளி என்று சொல்லிவிட்டால் தங்க வைப்பார்கள், உணவு தருவார்கள். 1 நாள் 2 நாள் 3 நாள் கழித்தது. பிறகு அவர் கேட்டார், என்ன காரியமாக வந்தீர்கள்? 3 நாளைக்கு பிறகுதான் கேட்பார்களாம், என்ன காரியமாக வந்தீர்கள் என்று. எதற்காக வந்தீர்கள்? இல்லை, வேறொன்றும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இடத்தை ஒருவர் கடப்பார், அவர் சுவனவாதி என்றார்கள். நபி அவர்கள் சொன்னதற்கு பிறகு நீங்கள் தான் அந்த இடத்தை கடந்தீர்கள், எனவே நீங்கள் சுவனவாதி என்பது முடிவாகிவிட்டது. ஆனால் அந்த சுவனத்துக்குரிய என்ன அமலை நீங்கள் செய்கிறீர்கள் என்று பார்க்கலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் ஒன்றும் வித்தியாசமாக நீங்கள் அமல் செய்வதை என்னால் பார்க்க முடியவில்லை. பகல் நேரம் எப்பொழுதும் போல முஃமின்கள் முஸ்லிம்களது நேரம் எப்படி கழியுமோ அப்படித்தான் கழிகிறது, இரவு நேரமும் அப்படித்தான் கழிகிறது, யதார்த்தமாகத்தான் இருக்கிறீர்கள். பிறகு உங்களிடத்தில் என்ன ஸ்பெஷல் அமல் இருக்கிறது? உங்களை பார்த்து சுவனவாதி என்றார்களே. உடனே இந்த சஹாபி சொன்னார், இரண்டும் இல்லை, எனது கல்விலே எனது சிந்தனையிலே எந்த முஸ்லிமையும் நான் குறைவாக நினைத்ததில்லை. எந்த முஸ்லிம் விஷயத்திலேயும் எனது உள்ளத்திலே எந்த குறைகளும் தென்பட்டதில்லை. எந்த முஸ்லிமை பற்றியும் நான் விமர்சனம் செய்ததில்லை. ஏனென்றால் சிந்தனையில் கேவலமாக கருதும் போதுதான் அது விமர்சனமாக, அது வார்த்தைகளாக வெளியே வரும். சிந்தனையிலேயே எனக்கு எந்த முக்மினையும் தரம் தாழ்த்தி நான் நினைத்ததே இல்லை. மேரே தில் மே கீனா கபட் குச் பி நஹி, என் உள்ளத்துல எந்த வகையான கல்லம் கபடம் குரோதம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். ஒரு கால் அதனால நபியவர்கள் அப்படி சொல்லி இருப்பாங்களோ அப்படின்னு நான் கருதுறேன்னு சொன்னேன். அந்த சஹாபி யாருங்க? சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபி தான் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு. அப்படி என்றால் வருடம் 360 நாளுமே நமது அறிவு நோன்பில் இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த 30 நாள் நோன்பில் நோக்கிற நேரத்தில் இரவும் பகலும் நமது அறிவு நோன்பிலே இருக்க வேண்டும். நமது திமாக் நோன்பிலே இருக்க வேண்டும். அது நோன்பில் இல்லை என்றால் எல்லாமே கெட்டுப்போகும். இது நோன்பில இருந்துச்சுன்னா 2 கண்களும் சலாமத்தா இருக்கும், 2 காதுகளும் சலாமத்தா இருக்கும், கல்பு சலாமத்தா இருக்கும், அவனது எல்லா உறுப்புகளுமே சலாமத்தாக இருக்கு. இது கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போகும். கொஞ்சம் என்னவோ ஒரு மாதிரியா இருக்காருங்க, பக்கத்துல போகாதீங்க, நிலைமை சரியில்லை. அறிவுதான் அசல். அதனால இந்த அவ்வலுல் ரசூல் இருக்கல்லவா, அவ்வலுல் ஹல்க், அது நோன்பில் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் டெஸ்ட்ல வச்சுக்கணும். எந்த நேரமும் கவனத்திலேயே வச்சுக்கணும். இனி அடுத்து 2 கண்களும் நோன்பில் இருக்க வேண்டும். 2 கண்கள் நோன்பு இருக்க வேண்டும். இதவ துலிய கரீமத்தைனி வஜபத் லகுல் ஜன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த 2 கண்களை சோதனைக்குள்ளாக்கினால் அவருக்கு சுவனம் கட்டாயமாகி விட்டது சொன்னார். இந்த 2 கண்களுக்கும் சோதனையை அல்லாஹ் தந்து விட்டால், ஒன்று பார்வையே இல்லாமல் பிறந்தால், அல்லதே பார்வை தெரிந்து கொண்டிருந்தது திடீரென பார்வை இல்லாமல் போய்விட்டால், அல்லாஹ் அவருடைய 2 கண்களில் இருந்தும் 100 பறித்து கொண்டால் வஜபத் லகுல் ஜன்னா,
அவருக்கு சுவனம் கட்டாயமாகிவிட்டது சொன்னா, சுவனம் கிடைக்குதுன்னு சொன்னா அந்த சுவனம் கிடைக்காம போறதுக்கு இந்த கண்கள் தான் காரணம் தெரியுது. எப்பொழுது 2 கண்களையும் எல்லாம் பறித்துக் கொண்டு சுவனத்தை தருகிறானோ, அந்த சுவனத்தை இழப்பதற்கு 2 கண்கள் தான் காரணம் என்று தெரிகிறது. அந்த அளவுக்கு கடுமையான குற்றங்களை செய்வது 2 கண்கள் தான். 2 கண்களும் பார்க்கிறது, கல்பு படம் பிடிக்கிறது, மறைவிடம் தவறை செய்து விடுகிறது, அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக சிக்கிக் கொள்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எப்படி சொன்னாங்க பாருங்க, 2 கண்களும் பார்க்கிறது, அதுதான் கிளிக் பண்ணுது, உடனே கல்புல போய் பதிஞ்சிருது. அந்த பதிஞ்ச உருவம் சிந்தனையில வந்துகிட்டே இருக்குது. பிறகு அவனை தவறு செய்யாம விடுறதே இல்லை, அவனது மறைவிடம் தவறை செய்து விடுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எல்லாமே இந்த கண்ணு தான். அன்னதரு சஹமுன் மின் சிஹாமி இப்லீஸ், இந்த 2 கண்களில் வருகின்ற பார்வை இருக்கிறதே அது அம்பாக இருக்கிறது. யாருடைய அம்பு? ஷைத்தான் வீசுகின்ற அம்பு. இந்த 2 கண்களிலிருந்து வருகின்ற அந்த பார்வையின் மூலமாகத்தான் எல்லா கெடுதல்களுமே ஏற்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இன்னும் சொன்னார்கள், யதார்த்தமாக இப்படி திரும்பினாய் பார்வை பட்டு விட்டது என்றால் அது உனக்குரியது, 2வது தடவை திரும்புவது அது உனக்குரியதல்ல. லா தத்பஉன் நதரத்தன் நதரா ஃபஇன்னலகல் ஊலா வலைஸலகல் ஆகிரா. உன்னுடைய பார்வையை திரும்ப திரும்ப பின்தொடர்த்தாதே, ஏனென்றால் முதல் பார்வை யதார்த்த பார்வை, அது உனக்குரியது. அடுத்தடுத்து நீ திரும்பி பார்த்தால் அது உனக்குரியதல்ல, அது உனது உள்ளத்தை கெடுக்கக்கூடியது. எந்த அளவுக்கு இந்த கண்ணை பாதுகாக்க வேண்டும் என்றால், நோன்பு நோற்ற நிலையிலே அவரது கையிலே இருக்கக்கூடிய அந்த மொபைலின் மூலமாக வெறும் ஆபாசங்களையா பார்த்து கொண்டிருக்க, அசிங்கத்தையா பார்க்கிறான், அந்நிய பெண்களையாக பார்க்கிறான். ஹதீஸிலே வருகிறது, நீ அந்நிய பெண்களை பார்ப்பதை நீ தவிர்த்துக் கொள்வாயானால் நீ கொண்டிருக்கும் ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது, அந்த டேஸ்ட் என்னவென்று உனக்கு நான் காட்டுவேன். நீ அந்நிய பெண்களை பார்ப்பதை நீ விட்டு விடுவாயானால் அது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா? அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம். அல்லாஹ் அந்த அருளை கொண்டு நம்மை எல்லாம் தேர்ந்தெடுப்பானாக. இந்த 2 கண்களிலிருந்து ரப்பு எதை தடுத்தானோ அதை பார்க்காமல் நீ இருப்பாயானால் நீ மரணிக்கிற நேரத்தில் கலிமா சொல்லும் பாக்கியத்தை நான் வழங்குவேன் என்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இவர் நோன்பு இருக்கிறார், ஆனால் கண்கள் நோன்பில்லாமல் அலைகிறது. கண்கள் நோன்பில்லாமல் அலைகிறது. வீட்டில் உள்ள பெண்களும் கூட எந்த நேரமும் மொபைலிலே இருக்கிறார்கள். அதன் மூலமாக அந்நிய ஆண்களின் மீது அவர்களது பார்வைகள் பட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்திலே எந்த பெண்களையும் பார்க்காத காலத்திலே தன் மனைவி உயர்வாக தெரிந்தார். எந்த ஆண்களையுமே பார்க்காத காலத்திலே தன் கணவன் உயர்வாக தெரிந்தான். ஆனால் இந்த சகஜமாகி போன காரணத்தால் எந்த பெண்ணுக்கும் நிம்மதியாக இல்லை தன் கணவையை கொண்டு, எந்த ஆணுக்கும் நிம்மதியாக இல்லை தன் மனைவியை கொண்டு. இது எவ்வளவு பெரிய சோதனை! இது ஏதோ குடும்ப வாழ்க்கை வாழ்வார்களை தவிர இவரை விட அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு, எவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்கிறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, எப்படி எல்லாம் வீடு கட்டிட்டாரு, நிலம் வாங்கிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த ஆளு சோதாவா உட்கார்ந்து கிடக்குது, சொங்கியா கிடக்குது என்றெல்லாம் நினைப்பான். ஆனால் மிக நல்லவனாக இருப்பான், உத்தமனாக இருப்பான், உயர்ந்தவனாக இருப்பான், உயர் சிந்தனை உள்ளவனாக இருப்பான், நல்லவனாக இருப்பான், நன்றி மறக்காதவனாக இருப்பான், பிறருக்கு உதவியாக இருப்பான், சமூக சேவை செய்பவனாக இருப்பான். அவனை ஒதுக்கிவிட்டு இன்னொருவனை உயர்வாக கருதுவாள். காரணம் என்ன? இந்த கண்கள் அடங்காமல் போன காரணத்தால் வந்ததுதானே. இப்படி ஒரு ஃபியால் இருக்கிறது. ஆண்கள் பெண்களை பார்க்க கூடாது, ஆனா பெண்கள் ஆண்களை பார்க்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. நான் ஊதுபில்லாஹ் என்றார். ஆண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் பெண்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் ஆண்களே கூட இன்னொரு தன் சக ஆணை கூட தவறாக பார்க்க கூடாது. ஒரு பெண்ணு கூட தன் சக பெண்ணை கூட தவறாக பார்க்க கூடாது.
அதையும் தடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சின்ன சிறுவனாக இருக்கிறான் என்றால், அவன் தாடி மீசை முளைக்காதவனாக இருந்தால் அவனை பெண்ணின் ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறது ஷரியத். அவன் தாடி மீசை வருகின்ற வரையிலும் அவனை கூர்ந்து பார்க்காதே என்கிறது. பார்த்து பார்க்காமல் பட்டும் படாமல் அப்படித்தான் பார்க்க வேண்டும் ஷரியத் சொல்கிறது. ஹஜ்ரத் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா இரண்டு கண்களும் தெரியாதவர். நபி அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். யா ரசூலல்லாஹ் என்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை பார்த்து சாடை காட்டினார்கள். உள்ளே போ உள்ளே போகின்றார்கள். உடனே ஆயிஷா உள்ள போயிட்டாங்க. ஆனா போறதுல கொஞ்சம் சுணக்கம் காட்டி போனாங்க. உள்ள போனாங்க. ஹஜ்ரத் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா போயிட்டாங்க. போன பிறகு ஆயிஷா கேட்டாங்க, அவருக்கு தான் ரெண்டு கண்ணு தெரியாது இல்ல, பிறகு நான் உள்ள போனா என்ன இருந்தா என்ன? அவருக்கு இரண்டு கண்களும் தெரியாது என்கிற போது அவர் என்னை பார்த்துடுவார் என்பதற்காகத்தானே உள்ள போக சொல்றீங்க. அவர் தான் ரெண்டு கண்ணு தெரியாதவராயிற்று, பிறகு எதற்காக இப்படி சொன்னீர்கள்? உடனே நபியர் சொன்னாங்க, அவர் ரெண்டு கண்ணும் தெரியாதவர் தான், நீ அவரை பார்க்க கூடாதுன்னு தான் உள்ள போக சொல்லு. அவர் இரண்டு கண்களும் தெரியாதவர், அவர் பார்க்க முடியாது, ஆனால் அவரை நீ பார்க்க முடியும் அல்லவா? அவர் பார்ப்பது எப்படி ஹராமோ அதே போன்றுதான் நீ பார்ப்பதும் ஹராம். ஆனால் இந்த சட்டம் எந்த அளவுக்கு வலுவிழந்து இருக்கிறது என்றால், எந்த பெண்களுடைய பார்வையிலிருந்தும் எவருமே தப்ப முடியறதில்லை. உங்களுடைய நண்பர் வந்தாரு, குட்டையா வந்தாரு, உங்களை பார்க்கறதுக்கு நெட்டையா வந்தாரு, உங்களை பார்க்கறதுக்கு குண்டா வந்தாரு, அவருடைய அங்க அசைவு நடை இடை உடை அனைத்தையும் அக்குவேர் ஆனவரியாக சொல்லுவார்கள். ஆனால் ஷரியத்தில் ஆகுமானதா மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். நமது இரண்டு கண்களையும் யார் பாதுகாத்துக் கொண்டானோ அவனுக்கு கலிமா நசீபாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எஜிது ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய டேஸ்டை உணர்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்றார். சரி, நமது கண்கள் எத்தனையோ தவறுகளை செய்து விட்டது. இனிமேலாவது இந்த கண்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஆசிக்கிற போது நாம் செய்ய வேண்டியது என்ன? நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் என்கிற சூறாவை ஓதி, யா அல்லாஹ் இந்த சூறாவை எனது கண்களுக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று நியத் வைத்து ஓதிக்கொண்டால் அல்லாஹ் இந்த கண்களுக்கு நலவுகளை மட்டும் காட்டுவான், தடுக்கப்பட்டவைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். செய்து பார்க்கலாமே. நம்முடைய நோன்பு வெறும் நோன்பாக இல்லாமல் அறிவு சார்ந்த நோன்பாக, இரண்டு கண்களும் பாதுகாக்கப்பட்ட நோன்பாக ஆகட்டும். இரண்டு காதுகளும் நோன்பு இருக்க வேண்டும். அது என்ன? யாரை பற்றியும் பேசக்கூடாது என்பது போல, யாரை பற்றியாவது பேசினால் அதை காது கொடுத்து கேட்கவும் கூடாது. ஏனென்றால் நபிகள் சொன்னார்கள், அஸ்ஸாமிஉ ஷரீக்குல் காயில். எந்த ஒரு மனிதன் காது நாட்டி கேட்கிறானோ அவன் எதையுமே பேசவில்லை என்றாலும் பேசியவனை போலத்தான் என்றார்கள். நீ கேட்க போய்த்தானே அவன் பேசுகிறான் என்றார். எனவே யாரை பற்றியாவது பேசப்படுமானால் இல்லங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நான் யாரை பற்றி கேட்கறது இல்லை, இப்பவும் கேட்க மாட்டேன். நோன்பு வச்சிருக்கிறேன்னு கேட்காம மகரிப் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் நோன்பு வைத்திருக்கிறேன், இப்பொழுதும் கேட்க மாட்டேன், எப்பொழுதும் கேட்க மாட்டேன், நான் யாரை பற்றியும் கேட்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லும் தைரியத்தை நாம் பெற வேண்டும். ஏனென்றால் அதற்கும் தைரியம் வேணுங்க. நண்பர்களிடத்துல அப்படி சொன்னோம்னா, இவர் பெரிய யோகித, இவரை பத்தி தெரியாதாக்கா, இவர் கேட்க மாட்டா, கேட்காதீங்க, இனிமேல் நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், நல்லதையும் சொல்ல மாட்டேன், கெட்டதையும் சொல்ல மாட்டேன், யாரை பத்தியும் சொல்ல மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன், வரவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். போ. அதற்கு ஒரு தைரியம் வேணும். நான் யாரை பற்றியும் கேட்க மாட்டேன் என்று சொல்வதற்கும் தைரியம் வேணும். எனவே இந்த காதுகளையும் பாதுகாக்கணும். பாட்டுகளையும் இசைகளையும் நேரங்களை போக்குவதற்காக வேண்டி, ஜாலியாக இருப்பதற்காக இந்த காதுகளை பயன்படுத்தி விடக்கூடாது. காது கேட்காதவர்களை கேட்டு பாருங்கள், அந்த ஞாபகத்தை எவ்வளவு பெரிய ஞாபகத்து என்று. இரண்டு கண்களும் தெரியாதவர்களை பாருங்கள், அந்த இரண்டு கண்களும் எவ்வளவு பெரிய ஞாபகத்து என்று. பிறகு நமது வாய், அதுவும் நோன்பு இருக்க வேண்டும். வாய் நோன்பு இருக்கிறதே இல்லை, பட்டினியா தான் இருக்கிறார். பட்டினியா கிடந்துக்கிட்டு எப்படித்தான் இவ்வளவு பேச்சு பேசுறாரோ, பட்டினியா இருந்துகிட்டு ஏங்க இவ்வளவு சண்டை போடுறாரோ, பட்டினியா கிடந்துக்கிட்டு ஏங்க இவ்வளவு சண்டை விவாதம்.
நபி அவர்கள் சொன்னார்கள், அமைதியாக இருந்தவன் சலாமத்தை பெறுவான், சலாமத்தை பெற்றவன் வெற்றி பெறுவான். மன் சகத சலிம ஒமன் சலிம நஜா. எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டார். மண் சகத்த சலிமா, எந்த பேச்சும் இல்ல, அமைதியா இருக்கிறாரா, சலாமத் பெற்றுவார், எந்த பிரச்சனையிலும் சிக்க மாட்டார். வாய கொடுத்து ஏன்னா சிக்கல்ல சிக்கிறதுங்க, பிரச்சனையில சிக்கிறதெல்லாம் ஏதேனும் சொந்தமா ஒரு கருத்தை சொல்லிடுறா எல்லாத்திலையும் சிக்கிறது. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அது அப்படி இல்லைங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒண்ணு இடையில உள்ள புகுந்து சிக்கிறது, குடும்பத்துல சிக்கிறது, கணவன் மனைவி மத்தியில சிக்கிறது, சொந்தங்கள் பந்தங்களுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே. இந்த வாயை மட்டும் அடக்கமா வச்சோம்னா இந்த வாய் தான் அவனை சுவனத்தில் கொண்டு செல்கிறது, இந்த நாவு தான் அவனத்தை நரகத்தில் போய் தள்ளுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஜனாசாவை கொண்டு செல்கிற நேரத்திலே ஆயிஷாமா சொன்னாங்க, சுவனவாதி போகிறாருங்க. உடனே நபிகள் சொன்னாங்க, எப்படி நீ டிக்ளேர் பண்ற அவர் சுவனவாதிட்டு? அவர் பேசக்கூடாத எதையாவது பேசி இருக்கலாம் அல்லவா? எந்த இடத்தில் விசாலமாக செலவு செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் அவர் கஞ்சத்தனம் காட்டி இருக்கலாம் அல்லவா? இரண்டுமே சூனம் செல்வதற்கு தடை என்பதை காட்டுகிறது. மன் தரக்கல் மிராஅ வஹுவ முஹிக்குன், எந்த ஒரு மனிதன் விவாதம் செய்வதை விட்டு விடுகிறானோ, வஹுவ முஹிக்குன், அவன் உண்மையிலேயே ஹக்தாராக இருக்க, அவன் உண்மையிலேயே நியாயமானவனாக இருக்க, தர்க்கம் செய்வதை விட்டுவிட்டால், விவாதம் செய்வதை விட்டுவிட்டால், சண்டை செய்வதை விட்டுவிட்டால், லஹு பைத்துன் ஃபீ வஸ்தில் ஜன்னah, அவருக்கு சுவனத்திலே ஒரு அரண்மனை உண்டு. அதுவும் எங்கே தெரியுமா? ஓரப்பகுதியில் அல்ல, சுவனத்தின் கடைசியில் அல்ல, சுவனத்தின் நடுமத்தியிலே மேட்டு பகுதியிலே நான் வீட்டை வாங்கி தருகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. யாரேனும் ஒருவர் சண்டைக்கு வருகிறார், பிரச்சனைக்கு வருகிறார் என்ன அதுவே நோக்கமாக சில பேர் தெரிவாங்க. யாருமே இன்னைக்கு காலையில இருந்து ஒருத்தன் கூட கிடைக்கலையே, சண்டை போடலான்னு பார்த்தா எவ்வளவுமே வர மாட்டான். ஏனென்றால் ஒரு சிலருக்கு அப்படி விவாதம் செய்யவில்லை என்றால், யாரிடத்திலாவது பிரச்சனை செய்யவில்லை என்றால் பொழுதே போகாது. அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானா? இந்த சமூகத்தில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு 99% இதுதான் காரணம். விவாதம் விவாதம் விவாதம், இங்க கட்டுறாரு, இங்க கட்டுறாரு, போயிட்டு வேண்டியது. உங்களுக்கு மத்தியில் உள்ள எல்லா குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தீர்ப்பு செய்வான் என்று சொல்லும் போது தீர்ப்பை நாம் ஏன் செய்ய வேண்டும்? நாம ஏன் டிக்ளேர் பண்ணணும்? ஒரு காபிரை கூட காபிர் என்று சொல்லாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா சகட்டு மேனிக்கு முஸ்லிம்களை, முஃமின்களை அவன் காபிருங்க, இவன் முஷ்ரிக்குங்க, அவன் அப்படிங்க, இவன் இப்படிங்க, அவன் யஹூதிங்க, யூதனா மாறிட்டாங்க, கிறிஸ்தவனா மாறிட்டாங்க. யாரை பற்றிய விமர்சனமும் வேண்டாம். நாவை அடக்கமாக வைத்துக் கொண்டால் அல்லாஹ் சஹீஹ் சலாமத்தான வாழ்க்கையை தந்திடுவார். யார் விவாதங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களது முகத்தில் உள்ள நூரை எடுக்கப்பட்டு விடும். எனக்கு தெரிந்த மிகப்பெரிய ஆசான், மிகப்பெரிய ஞான மேதை ஒரு நேரத்தில் இடத்தில் சொன்னார்கள், காலமெல்லாம் விவாதம் செய்து விவாதங்களுக்கு பதில் தந்தே நான் எந்த அமலும் செய்ய முடியாமல் போய்விட்டது என்றார்கள் நடத்தினோம். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே நம்முடைய திமாக், 2 கண்கள், 2 காதுகள், நாவு, உள்ளம், உறுப்புகள் அனைத்தும் நோன்பு இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நோன்பாக நமது நோன்புகளை அங்கீகரித்து அருள் புரிவானா? அன்பினிந்த பிரியோர்களே, மதுரை மேலூரிலே ஒரு மதரசா நாஷிருல் உலூம் என்று அல்லாஹ் அந்த மதரசாவை கபூல் செய்தான். காரணம், அக்கம் பக்கத்திலே மதரசாக்கள் இல்லாத சூழல். பட்டி தொட்டிகளில் இருந்தெல்லாம் ஏழை எளிய மாணவர்கள் வந்து ஹாஃபிதுகளாகவும் ஆலிம்களாகவும் ஆகி அந்த ஊரிலேயே ஒரு பெரியதொரு மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாகிவிட்டது. இல்லை என்றால் கலத் நிஸ்பத்துகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது, மாற்றார்களோடு ஓடுவது இருந்தது, எத்தனையோ தவறுகள். கஞ்சா குடியர்கள் இருந்தார்கள், சாராய குடியர்கள், முஸ்லிம்கள் மிக மோசமான நிலையிலே இருந்த அந்த ஊரிலே இந்த மதரசா உருவாகி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்.
அந்த மதரசாவுக்காக வேண்டி வருடத்தில் ஒரு முறை ரமதான் மாதத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு தருகின்ற அந்த தொகைகளை வைத்துத்தான் வருடம் முழுக்க மதரசாவை நடத்துகிறார்கள். நமது பள்ளியை நோக்கி வந்திருக்கிறார்கள். அதிலே நாமும் பங்கெடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் அதை நமது ஈமானுக்கு சாட்சியாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.